வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னையில் காலை உணவு சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் பெங்களூருவில் அலுவலகம் செல்லும் நாள் வெகு தொலைவில் இல்லை. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய போக்குவரத்து திட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் சென்னை பெங்களூரு அதிவேக புல்லட் ரயில் திட்டம் பயண நேரத்தை மட்டுமல்ல, தொழில், முதலீடு, ரியல் எஸ்டேட் மற்றும் பொருளாதார வளர்ச்சியையும் புதிய பாதைக்கு அழைத்துச் செல்ல போகிறது. இந்தியாவின் அதிவேக ரயில் திட்டத்தை செயல்படுத்தி வரும் தேசிய அதிவேக ரயில் கழகம் சென்னை பெங்களூரு இடையேயான புல்லட் ரயில் திட்டத்திற்கான வழித்தட ஆய்வு மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து முடித்திருக்கிறது. தொடர்ந்து கர்நாடக அரசு நிர்வாக அனுமதி வழங்கியுள்ள நிலையில் 2027-2028 ஆண்டில் திட்ட பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிவேக ரயில் பாதை சுமார் 306 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட உள்ளது. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் இந்த ரயில் தற்போது 4 முதல் 6.5 மணி நேரம் ஆகும் சென்னை பெங்களூரு பயணத்தை வெறும் 73 நிமிடங்களாக குறைக்கும். இந்த திட்டம் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் வழியாக செல்லும். இந்த அதிவேக ரயில் பாதை பெங்களூரு பையப்பனஹள்ளி பகுதியில் தொடங்கி ஒயிட்ஃபீல்ட், கோடிஹள்ளி, கோலார், சித்தூர், பரந்தூர், பூந்தமல்லி வழியாக சென்னை சென்ட்ரல் வரை செல்லும். இந்த வழித்தடத்தில் சென்னை சென்ட்ரல், ஒயிட்ஃபீல்ட் மற்றும் பையப்பனஹள்ளி ஆகிய 3 முக்கிய நிலையங்கள் முழுமையாக நிலத்தடியில் அமைக்கப்பட உள்ளன. நகரப்பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தும் சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் இந்த வடிவமைப்பு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நகர்ப்புறங்களில் நிலம் கையகப்படுத்தும் சிக்கல்களையும் செலவையும் குறைக்கும் வகையில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தடி நிலையங்கள் அனைத்தும் 415 மீட்டர் நீள தளங்கள், 6 ரயில் பாதைகள் மற்றும் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் மாறிச் செல்லும் வசதிகளுடன் அமைக்கப்படும். இந்த திட்டம் இன்னும் கட்டுமானம் தொடங்காத நிலையிலேயே ரயில் நிலையங்கள் அமைய உள்ள பகுதிகளில் நில மதிப்பு குறித்து எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த புல்லட் ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் சென்னை பெங்களூரு இடையேயான பயணம் உலக தரத்திற்கு இணையாக மாறும். அதே நேரத்தில் தொழில்துறை வளர்ச்சி, ஐடி துறை, சுற்றுலா, முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல துறைகளுக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தென்னிந்தியாவின் 2 முக்கிய மாநகரங்களை உலக தரத்திலான அதிவேக ரயில் மூலம் இணைக்கும் இந்த திட்டம் நாட்டின் போக்குவரத்து வரலாற்றில் புதிய மைல் கல்லாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது.